பொன்முடி வழக்கு தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ் வணக்கம். இந்த உத்தரவு தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க. வணக்கம். சைவ வைணவ சமயங்கள் மற்றும் பெண்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில கருத்து தெரிவித்ததாக முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்திருந்தது. இந்த வழக்கு நீதிபதி வேல்முருகன் முன்பு இன்றைக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசின் தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் PS ராமன் பொன்முடிக்கு எதிராக இந்த விவகாரம் தொடர்பாக பெறப்பட்ட 115 புகார்கள் முடித்து வைக்கப்பட்டு அது குறித்த விவரங்கள் சம்பந்தப்பட்ட புகார்தாரர்களுக்கு தெரிவிக்கப்பட்டதாக தெரிவித்தார். இதையடுத்து இந்த புகார்கள் முடித்து வைக்கப்பட்டது குறித்து உரிய அந்த புகார்தாரர்களிடம் ஒப்புகை சீட்டு பெறப்பட்டதா என்ற ஒரு கேள்வியை நீதிபதி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த தலைமை வழக்கறிஞர் அனைத்து புகார்தாரர்களிடமிருந்து இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டது தொடர்பாக ஒப்புகை சீட்டு பெறப்பட்டிருக்கிறதாக தெரிவித்தார். இதனை அறிக்கையாக தாக்கல் செய்யும்படி அரசு தரப்புக்கு உத்தரவிட்ட நீதிபதி இந்த வழக்கினுடைய விசாரணையை ஆகஸ்ட் 14ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். ட்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.